இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன், அதுவும் பெருசா ஜெயிச்சிட்டேன். ஐயோ, என்னன்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். நான் சொன்ன மாதிரி கதிரும் நர்மதாவும் தங்கியிருந்த ரூமுக்கு போய் நம்ம ஆளுங்க அவங்களோட பேக்ல போதை மருந்தை வச்சுட்டாங்க. கரெக்டான டைம்ல கையோட போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த லாட்ஜில் ரைடு நடந்துட்டு இருக்கு. அவங்க போலீஸ்ல மாட்டுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா நியூஸ் சேனல்லையும் அவங்க வர போறாங்க. இத சிதம்பரம் குடும்பம் பார்க்கும். அதுக்கப்புறம் நடக்கிறத ஏன் வாயால சொல்லணுமா? அவங்களுக்கு நல்லா வேணுங்க. இருந்தாலும் அந்த நர்மதா. டேய், என்னடா பேசுற? நீ இன்னும் அவளை மறக்கலையா? அவளால தானே இவ்வளவு பிரச்சனையும். அவ மட்டும் நடுவுல வராம இருந்திருந்தா நாம எப்பவோ அந்த சிதம்பரம் குடும்பத்தை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்போம். மா, நீ என்ன லூசா? அந்த நர்மதாவை இதை விட கொடூரமா தண்டிக்கணும்னு சொல்ல வந்த. ஓ, அத சொன்னியா? விடுறா மௌனே, எப்படியோ அந்த சிதம்பரம் குடும்பத்துல குண்டு வச்சாச்சு, அது போதும். இதுக்கப்புறம் 3 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல, இந்த ஜென்மத்துல அந்த வீட்டுல யாருக்குமே கல்யாணம் ஆகாது. யோ, அத கரெக்டா எடுத்து ஆணில மாட்ட வேண்டியது தானே? சார், நான் அப்பவே சொன்னேன், ஒட்டதான் முடியும். சரி, அத நல்லா தான் ஓட்டலாம்ல. சார், எவ்வளவு டபுள் டேப் போட்டாலும் நிக்க மாட்டேங்குது சார். ஏங்க, அவ்வளவு பெரிய போட்டோ டபுள் டேப் போட்டா ஒட்ட முடியுமா? ஆணி அடிச்சு மாட்ட வேண்டியது தானே? அதானே நினைச்சேன். உங்கள மாதிரி ஆளுங்களா இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது யாரா? தோட்டக்காரனா? டேய், இவர் தான் வீட்டுக்காரர்ரா. எது? டேய், ஹவுஸ் ஓனர்ரா. என்னப்பா 15,000 ரூபாய் கொடுத்தீங்க, மீதி பணம் எங்க? அது கொடுத்துடலானே. இங்க பாருப்பா, நான் அரை நாள் வாடகைக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு ஒரு மலையாள படம் ஷூட்டிங், மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு அவங்க சொன்னதுனால காலையில உங்களுக்கு வாடகை விட்டுருக்கேன். நீங்க என்னடானா பணத்தை கொடுக்காம இருந்தா எப்படி? ஒர்க் முடிஞ்சதும் எப்படியும் கொடுத்து தானே போறோம். அந்த கதெல்லாம் இங்க வேண்டாம். ஷூட்டிங் முடிஞ்சதும் நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டா உங்களெல்லாம் நம்ப முடியாது. அதுவும் நீங்கெல்லாம் ஒரு நாள் கூத்தாளுங்க. ரெகுலர் ஷூட்டிங் ஆளுங்களை கூட நம்பிடலாம், ஆனா உங்கள மாதிரி ஆளுங்களை நம்பவே முடியாது. வேலை முடிஞ்சதும் நீங்க பாட்டு பின்பக்கமா ஏமாத்திட்டு போயிட்டா? சேச்சே, நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோனே. இங்க பாருப்பா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு வாடகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. டேய், ஒரு 15,000 ரூபாய் இருக்கா? என்னடா இது? அரை நாளைக்கு 30,000மா? கேப்படா, உருண்டு புரண்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சா இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயே கேப்ப. இருக்கா இல்லையா? சாரிடா, இப்ப என்கிட்ட பணம் எதுவுமே இல்ல. என்னப்பா, பணம் இருக்கா இல்லையா? அண்ணா, சார், பணம் கேஷியர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, வந்ததும் கொடுத்துடலாம். என்னப்பா, உன் கேசியர் என்ன அச்சடிச்சா எடுத்துட்டு வராரு? சார், என்கிட்டயே உங்க வித்தியை காட்டுறீங்க பாத்தீங்களா? அண்ணா, ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க. எப்படி இருந்தாலும் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? அரை மணி நேரத்துக்குள்ள பணம் வரணும், இல்ல நடக்கிறதே வேற. இல்லண்ணே, அதுக்குள்ளே வந்துருண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம், மதியம் ஷூட்டிங்க்கு வந்துருவாங்க. சொன்ன நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சிட்டு கொடுத்துடணும். அதெல்லாம் முடிச்சிடலாண்ணே. பாத்துக்கோங்கப்பா, சொல்லிட்டேன். எஸ்கியூஸ் மீ, ஆர்டிஸ்ட் நாங்களே வந்துட்டோம், இன்னும் கேசவன் வரவே இல்லையே. கேசவனா? ஆமா தம்பி, அதான் பசு மாதிரி கொள்ளு கொள்ளுன்னு இருக்குமே, அத சொன்னேன். என்னது அந்த ஆள் கேரவனை சொல்றான்டா? ஓ, அதுக்கு பேரு கேரவனா? ஓவரா போயிட்டு இருக்காங்க. என்னடா அது? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. டேய், ஆர்டிஸ்ட்னா அப்படிதான்டா. டேய், என்னடா பயமுறுத்துற? இங்க பாரு, நீ போய் முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ண, மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா யோசிக்கிற? இல்ல, அந்த கதிர் வந்து உட்கார்ந்துருக்க நேரம் பார்த்து அந்த ஆள் வேற வந்து வாடகைக்கு தான் வீடு பிடிச்சிருக்கீங்க, இன்னும் பேலன்ஸ் கொடுங்கன்னு கேட்டானா நம்ம நிலைமை என்னடா ஆகுறது? எதையாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? நர்மதா கிட்ட கேட்டு பார்க்கலாமா?
யோ கூட்டு வாயா. சார் போமா உள்ள போ. சார் 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 இப்ப எதுக்கு எங்களை அக்யூஸ்ட் மாதிரி ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கீங்க? பின்ன உன்னை ஸ்பெஷலா ராக்கெட்ல வச்சா கூட்டிட்டு வர முடியும்? அந்த அளவுக்கு நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? முதல்ல சவுண்ட கம்மி பண்ணு. பண்ண தப்ப ஒத்துக்கோ, வேலை முடிஞ்சிரும். இல்ல நாங்க எந்த தப்பு பண்ணலங்கற, அப்புறம் எதுக்கு கூட்டு வந்தீங்க? அப்படின்னா விசாரிச்சு நீ என்ன தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன கடகடன்னு ஆடுறா? என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. என்ன முறைக்கிற? நீங்க 2 பேரும் யாரு, எந்த ஊரு, எதுக்காக லாட்ஜில் தங்குனீங்க, எல்லா டீடைல்ஸும் சொல்லுங்க. சார், நாங்க நிஜமாவே இவரோட அக்காக்கு மாப்பிள்ளை பார்க்க தான் வந்திருக்கோம். அப்படியா? ஆ, மிஸ்டர் யோகேன், உங்க அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுங்க. யோ, என்னையா முழிக்கிற? நீதான் எந்த தப்பும் பண்ணல, உன்னை விசாரிக்க கூடாதுன்னு தானே சொல்ற. அப்புறம் போலீஸ் கேட்டா அட்ரஸ் ப்ரூஃபை காமிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னா அட்ரஸ் ப்ரூஃபை காட்டு. அது இப்ப என்கிட்ட இல்ல. இப்போ இல்லைன்னா? நாங்க வர்ற வழியில ஒரு புருஷன் பொண்டாட்டி மயக்க பிஸ்கட் கொடுத்து என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. யோ, நிஜமாவா சொல்ற? ஆமா சார், யாரோ புருஷன் பொண்டாட்டி கர்ப்பமாலாம் இருக்கிற மாதிரி நடிச்சு மயக்க பிஸ்கட்லாம் கொடுத்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லையா? சென்னைக்கு போனா சினிமால பெரிய கதாசிரியரா வருவையா? எப்படியா கேட்ட உடனே கடகடன்னு சீனா அள்ளி கொட்டுற? நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது, உண்மையை சொல்லியா? சார், நடந்ததெல்லாம் உண்மை. நீங்க நம்மளா நாங்க என்ன பண்றது? நாங்க எதுக்கு இங்க போய் சொல்லணும்? சார் சார், கதிர், கதிர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க போலீஸ்காரங்க, அவங்களோட சண்டை போடாதீங்க. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? நம்ம பொறுமையா இருக்கணுமா? ஷோ, நீங்க கோவப்பட்டு அதுக்காக பழி வாங்கணும்னா உங்க அக்காக்கு மாப்பிள்ளை பார்க்க போக வேண்டாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன இங்க குசு குசுன்னு? அது இல்ல சார், நீங்க உங்க டியூட்டியை தானே செய்றீங்க, கேக்குறத கொடுத்துட வேண்டியதானேன்னு சொன்னேன். அப்படியா? நீ ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கமா, தெளிவா பேசுற. அப்ப ஓன்ட்ட ஐடி கார்டு இருக்குல்ல, அதை கொடு.